ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமானது. அதுவும் நான் வீட்டில் இருக்க காஞ்ச பிரெட் வச்சு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். பிரெட்டு வாங்கி ஒரு 4-5 நாள் ஆச்சு. அது லைட்டாக ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்குது. அதனால் அந்த காஞ்ச பிரெட்டை எப்படி யூஸ்ஃபுல்லாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்குறேன். இது பார்த்திங்கனாலே தெரியும் காஞ்சு போன மாதிரி இருக்குன்னு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கோங்க. பாருங்க, இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு. ஒரு பேன் ஹீட் ஆனோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இருந்தால் போதும். இதை லைட்டாக வறுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். எப்படி உதிரி உதிரியாக தனித்தனியாக கொட்டுது பாருங்க. அவ்வளோதான், நம்மளோட சுலபமான பிரெட் க்ரம்ஸ் ரெடி. பிரெட் க்ரம்ஸ் கட்லெட் செய்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வேஸ்டான பிரெட்டை வச்சு நீங்கள் செய்யலாம். வேறு ஸ்நாக்ஸ் செய்கிறது கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.